கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் ஒரு அறையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று ஒருவர் வந்து உங்கள் முகத்தில் அறை விடுகிறார், அல்லது சமூக வலைதளங்களில் உங்கள் பெயரை இழிவுபடுத்தி உங்களை பற்றி பொய்களை பரப்புகிறார். உங்கள் இதயம் வேகமாக துடிக்கிறது, கோபம் கொதிக்கிறது, கண்களில் கண்ணீர் வருகிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பதிலுக்கு அறை விடுவீர்களா அல்லது அமைதியாக இருந்து விடுவீர்களா? பெரும்பாலானவர்கள் அமைதியாக இருந்து விடுவார்கள். ஏனென்றால் பதிலடி கொடுத்தால் இன்னும் பிரச்சனை ஆகிவிடும் என்று பயப்படுவார்கள். ஆனால் இன்று நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். அவமானப்படுத்துபவர்களுக்கு சிறந்த பதிலடி என்ன தெரியுமா? அது அவர்களை அடிப்பது அல்ல, திட்டுவது அல்ல, அது உங்களை நீங்களே உயர்த்திக் கொள்வது. ஆம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகும் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தால் அவமானப்படுத்தியவர்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். அவர்கள் உங்களை நினைத்து இரவில் தூக்கம் வராமல் தவிப்பார்கள். அட, இவனையா அவமானப்படுத்தினோம் என்று இப்போ பாரு எங்கு போய்விட்டார் என்று வருத்தப்படுவார்கள். இது ஏதோ மாயமந்திரம் அல்ல, இது உலகின் மிகச் சிறந்த வெற்றி பெற்றவர்களின் ரகசியம். எலான் மஸ்க், ஜே.கே. ரவுலிங் போன்றவர்கள் அனைவரும் இதைத்தான் செய்தார்கள். அவமானங்களை எரிபொருளாக மாற்றி வெற்றியின் உச்சிக்கு ஏறினார்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனென்றால் இதில் நான் 8 சக்தி வாய்ந்த உத்திகளை விரிவாக விளக்கப் போகிறேன். ஒவ்வொன்றுக்கும் உதாரணங்கள், உளவியல் ஆதாரங்கள், நிஜ வாழ்க்கை கதைகள் இருக்கும். இதை பார்த்து செயல்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். அவமானப்படுத்துபவர்கள் உங்களை பார்த்து நடுங்குவார்கள். ஃபர்ஸ்ட், அவமானம் என்பது ஒருவரின் சுயமரியாதையை நேரடியாக தாக்கும் செயல். இது வெறும் கிண்டல் முதல் ஆழமான இழிவு வரை இருக்கலாம். பெரும்பாலும் சமூக வலைதளங்கள், வேலையிடம் அல்லது குடும்பத்தில் நடக்கிறது. மக்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்றால், அடிப்படையில் அவர்களுடைய உள் பலவீனம்தான் காரணம். உளவியலாளர்கள் கூறுவது போல், பாதுகாப்பின்மை கொண்டவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள உங்களை தாழ்த்த முயல்கிறார்கள். பொறாமை என்பது மற்றொரு பெரிய காரணம். நீங்கள் சாதித்தால் அவர்களுக்கு தாங்க முடியாது. கட்டுப்பாடு வேண்டி சிலர் அவமானத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக, பள்ளியில் ஒருவரை தோல்வி என்று கிண்டல் செய்வது அவருடைய சொந்த தோல்வியை மறைக்கத்தான். இப்படி அவமானப்படுத்துபவர் உண்மையில் பலவீனமானவர் என்பதை புரிந்து கொண்டால் அது உங்களுக்கு சக்தி தரும். அவர்களுடைய வார்த்தைகள் உங்களை பாதிக்க வேண்டும் என்றால் மட்டுமே பாதிக்கும். நீங்கள் அதை உள் வலிமையாக மாற்றினால் அது அவர்களுக்கே திரும்பி அடிக்கும். செகண்ட், சைலன்ஸ் இஸ் கோல்டன். அவமானத்துக்கு உடனடி பதிலடி கொடுப்பது பெரிய தவறு. கோபத்தில் திட்டினால் அல்லது வாதிட்டால் அவர்கள் வெற்றி பெற்றதாக உணர்வார்கள். அமைதியாக இருப்பதுதான் சக்தி வாய்ந்த பதிலடி. ஏனென்றால் நீங்கள் ரியாக்ட் செய்யாத போது அவர்கள் கன்ஃபியூஸ் ஆகி தங்களுடைய செயல் வீணானதை உணர்வார்கள். மகாத்மா காந்தி போன்றவர்கள் இதைத்தான் செய்தார்கள். வன்முறையாளர்களின் அவமானங்களை அமைதியால் எதிர்கொண்டு உலகை வென்றார்கள். எப்படி அமைதியாக இருப்பது? முதலில் ஆழ்ந்த மூச்சு எடுங்கள், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். இது அவர்களுடைய ப்ராப்ளம், என்னுடையது அல்ல என்று மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள். சமூக வலைதளங்களில் பிளாக் அல்லது மியூட் செய்யுங்கள். இப்படி செய்தால் அவமானப்படுத்துபவர் தானாக நிறுத்துவார். ஏனென்றால் அவர்களுக்கு ரியாக்ஷன் தான் ஃபியூல். இந்த அமைதி உங்களை ஸ்ட்ராங் ஆக்கும், அவர்களை பலவீனப்படுத்தும். பல வெற்றி பெற்றவர்கள் இந்த உத்தியை பின்பற்றியதால் தான் உச்சத்துக்கு போனார்கள். அமைதி என்பது வீக்னஸ் அல்ல, அது அல்டிமேட் பவர். தேர்ட், உங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். தி அல்டிமேட் ரிவெஞ்ச். அவமானத்துக்கு சிறந்த பதிலடி உங்கள் மேசிவ் சக்சஸ் தான். அவமானங்களை மோட்டிவேஷனாக மாற்றி வெற்றியின் உச்சிக்கு ஏறினால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவார்கள். ஓப்ரா வின்ஃப்ரே சிறு வயதில் அபியூஸ் மற்றும் ரேசிசமை எதிர்கொண்டார். ஆனால் அதை எரிபொருளாக்கி பில்லியனர் ஆனார். ஜே.கே. ரோலிங்கை பப்ளிக்கர்ஸ் ரிஜெக்ட் செய்து அவமானப்படுத்தினார்கள். ஆனால் ஹாரி போட்டர் மூலம் உலகை வென்றார். தமிழ் நடிகர் விஜய் ஆரம்பத்தில் நடிக்க தெரியாது என்று கிரிட்டிக்ஸ் பண்ணார்கள். ஆனால் ஹார்ட் ஒர்க்கால் தளபதி ஆனார். கிறிஸ்டியானோ ரொனால்டோவை பினிஷ்ட் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் ரெக்கார்ட்ஸ் உடைத்தார். எப்படி செய்வது? முதலில் அவமானத்தை ஜர்னல்ல எழுதி அதை பாசிட்டிவ் ஃபியூவலாக மாற்றுங்கள். கிளியர் கோல் செட் செய்யுங்கள். ஃபிட்னஸ், கரியர், ஸ்கில்ஸ். டெய்லி ஸ்மால் ஆக்ஷன்ஸ் எடுங்கள். ஜிம், ரீடிங், லேர்னிங் நியூ திங்ஸ். ப்ராக்ரஸை ட்ராக் செய்யுங்கள். ஒரு வருடத்தில் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவீர்கள். அப்போது அவமானப்படுத்தியவர்கள் உங்களை பார்த்து ஷாக் ஆகி, அட, இவரை அவமானப்படுத்தினோமே என்று பயப்படுவார்கள். இதுதான் லிவிங் வெல் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்ச். ஃபோர்த், இமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்த்துக் கொள்ளுங்கள். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்பது உங்கள் உணர்வுகளையும் மற்றவர்களுடையதையும் புரிந்து கொள்ளும் திறன். அவமானத்தை ஹேண்டில் செய்ய இது மிக முக்கியம். அவமானப்படுத்துபவருக்கு எம்பதி காட்டுங்கள். அவர்களுக்கு ஏதோ உள் ப்ராப்ளம் இருக்கும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களை கோபத்திலிருந்து விடுவிக்கும். டேனியல் கோலெமானின் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புத்தகம் படியுங்கள். அது செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன்,
மோட்டிவேஷன், எம்பதி, சோஷியல் ஸ்கில்ஸ் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கும். டெய்லி பிராக்டிஸ். மெடிடேஷன் செய்யுங்கள், உணர்வுகளை அப்சர்வ் செய்யுங்கள். அவமானம் வந்தால் இது என்னை பாதிக்கிறதா, ஏன் என்று அனலைஸ் செய்யுங்கள். இப்படி எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்த்தால் அவமானங்கள் உங்களை டச் செய்யாது. மாறாக நீங்கள் கால்மாக இருப்பீர்கள். அது அவர்களை இன்னும் கன்ஃபியூஸ் ஆக்கும். வேலை இடத்தில் அல்லது உறவுகளில் இது மிகவும் உதவும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவர்கள் லைஃப்ல எளிதாக சக்சஸ் அடைகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் செய்கிறார்கள். அவமானப்படுத்துபவர்கள் உங்கள் கால்மை பார்த்து பயப்படுவார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய வீக்னஸை எக்ஸ்போஸ் செய்யும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்ப்பது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். 5th, பவுண்டரிஸ் செட் செய்யுங்கள். பவுண்டரிஸ் என்பது உங்கள் பர்சனல் ஸ்பேஸை பாதுகாக்கும் ரூல்ஸ். டாக்ஸிக் பீப்புள் அவமானப்படுத்தினால் உடனே பவுண்டரிஸ் செட் செய்யுங்கள். இப்படி பேசாதே என்று காலமாக சொல்லுங்கள். அவர்கள் மதிக்கவில்லை என்றால் டிஸ்டன்ஸ் வையுங்கள் அல்லது நோ கான்டாக்ட் ரூல் பின்பற்றுங்கள். குடும்பத்தில் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இது கடினமாக தோன்றலாம், ஆனால் இது ரொம்ப அவசியம். உதாரணமாக, சமூக வலைதளங்களில் நெகட்டிவ் காமெண்ட்ஸ் தருபவரை பிளாக் செய்யுங்கள். வேலையிடத்தில் பாஸ் டாக்ஸிக்காக இருந்தால் HR-க்கு ரிப்போர்ட் செய்யுங்கள். பவுண்டரிஸ் இல்லாவிட்டால் அவமானம் தொடரும். செட் செய்தால் நீங்கள் கண்ட்ரோலை எடுத்துக்கொள்வீர்கள். இது செல்ஃப் ரெஸ்பெக்டை காட்டும். அவமானப்படுத்துபவர்கள் உங்களை மதிக்க தொடங்குவார்கள் அல்லது விலகி விடுவார்கள். நீண்ட காலத்திற்கு இது உங்கள் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். பவுண்டரிஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் டாக்ஸிக் பீப்புள் ஆட்டோமேட்டிக்கலி உங்களை அப்ரோச் செய்ய பயப்படுவார்கள். இது வீக்னஸ் அல்ல, அது மெச்சூரிட்டி. தைரியமாக பவுண்டரிஸ் வையுங்கள். உங்கள் வாழ்க்கை பீஸ்ஃபுல் ஆகும். 6th, பாசிட்டிவ் சரவுண்டிங்ஸ் உருவாக்குங்கள். உங்கள் சரவுண்டிங்ஸ் உங்களை ஷேப் செய்யும். நெகட்டிவ் பீப்புள் அதிகமாக இருந்தால் அவமானம் தொடரும். அதனால் பாசிட்டிவ் சர்க்கிள் உருவாக்குங்கள். நல்ல ஃப்ரெண்ட்ஸ், மென்டர்ஸ், சப்போர்ட்டிவ் ஃபேமிலியை தேடுங்கள். அவங்களுடன் டைம் ஸ்பெண்ட் செய்யுங்கள். மோட்டிவேஷன் பெறுங்கள். ஆன்லைன் கம்யூனிட்டிஸில் மோட்டிவேஷனல் குரூப்ஸ் ஜாயின் செய்யுங்கள். சக்சஸ் ஸ்டோரிஸ் படியுங்கள். புக்ஸ், பாட்காஸ்ட், யூடியூப் சேனல்ஸ் போன்ற பாசிட்டிவ் கண்டென்ட் கன்சியூம் செய்யுங்கள். உதாரணமாக, ஜிம்க்கு போகும் ஃப்ரெண்ட்ஸுடன் சேருங்கள் அல்லது பிசினஸ் ஐடியாஸ் டிஸ்கஸ் செய்யும் குரூப்பை உருவாக்குங்கள். நெகட்டிவ் பீப்புளை ஸ்லோலி விளக்குங்கள். இப்படி சரவுண்டிங்ஸ் மாற்றினால் உங்கள் மைண்ட் செட் பாசிட்டிவ் ஆகும். அவமானங்கள் சிறியதாக தோன்றும். பாசிட்டிவ் பீப்புள் உங்களை என்கரேஜ் செய்வார்கள், சக்சஸ்க்கு புஷ் செய்வார்கள். இது ஸ்னோபல் ஈக்டை உருவாக்கும். நீங்கள் வளர இன்னும் நல்ல பீப்புள் அட்ராக்ட் ஆவார்கள். அவமானப்படுத்தியவர்கள் உங்கள் நியூஸ் சர்க்கிளை பார்த்து பொறாமைப்படுவார்கள். பாசிட்டிவ் சரவுண்டிங்ஸ் உங்கள் growth-ஐ ஆக்சலரேட் செய்யும். அவர்களை பயப்பட வைக்கும். இதை இன்றே ஸ்டார்ட் செய்யுங்கள். 7th, செல்ஃப் லவ் பயிற்சி செய்யுங்கள். செல்ஃப் லவ் என்பது உங்களை நீங்களே மதித்து எக்ஸெப்ட் செய்வது. அவமானம் வந்தால் செல்ஃப் டவுட் வரும். அதை எதிர்கொள்ள செல்ஃப் லவ் தேவை. டெய்லி மிரரில் நின்று பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுங்கள். நான் worthy, நான் ஸ்ட்ராங், நான் சக்சஸ்க்கு தகுதியானவன். மெடிடேஷன் அல்லது யோகா செய்யுங்கள். உள் அமைதி பெறுங்கள். உங்கள் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸை செலிப்ரேட் செய்யுங்கள். செல்ஃப் லவ் வளர்த்தால் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் தேவையில்லாமல் போகும். நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆவீர்கள். அவமானங்கள் பவுன்ஸ் பேக் ஆகும். இது உங்கள் ஓவரால் லைஃபை மேம்படுத்தும். ரிலேஷன்ஷிப்ஸ், கெரியர் எல்லாம் பெட்டர் ஆகும். அவமானப்படுத்தியவர்கள் உங்கள் கான்ஃபிடென்ஸை பார்த்து பயப்படுவார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய இன்செக்யூரிட்டியை ஹைலைட் செய்யும். செல்ஃப் லவ் ஜேர்னியை ஸ்டார்ட் செய்யுங்கள். அது லைஃப் சேஞ்சிங். 8வது, வெற்றி பெற்றவர்களின் கதைகள் மோட்டிவேஷன் தரும். ஆர்னால்ட் ஷ்வார்ட்ஸ்நெகர் பாடி பில்டிங்ல அவமானங்களை எதிர்கொண்டு ஹாலிவுட் ஸ்டார் மற்றும் கவர்னர் ஆனார். MS டோனி டிக்கெட் கலெக்டராக இருந்து கிரிட்டிக்ஸை சைலன்ஸ் செய்து கேப்டன் கூல் ஆனார். வேர்ல்ட் கப் வென்றார். ஏழ்மை மற்றும் ஃபெயிலியர்ஸை ஓவர் கம் செய்து இந்தியாஸ் பிரசிடென்ட் ஆனார். மிசைல் மேன் என்று புகழ் பெற்றார். இவர்கள் அனைவரும் அவமானத்தை ஃபியூலாக மாற்றினார்கள். ஈலான் மஸ்கை ராக்கெட் ஃபெயிலியர்ஸ்க்காக ஏளனம் செய்தார்கள். ஆனால் ஸ்பேஸ் எக்ஸால் உலகை மாற்றினார். இந்த கதைகள் காட்டுவது அவமானம் டெம்பரரி, சக்சஸ் பெர்மனன்ட். இவர்களைப் போல் நீங்களும் கோல்ஸை சேஸ் செய்யுங்கள். ஹார்ட் ஒர்க் செய்யுங்கள். அவர்களுடைய கிரிட்டிக்ஸ் இப்போது என்ன செய்கிறார்கள்? சைலன்ஸ் ஆகிவிட்டார்கள் அல்லது ரிக்ரெட் செய்கிறார்கள். உங்கள் ஸ்டோரியும் இப்படித்தான் ஆகும். இந்த இன்ஸ்பிரேஷன்ஸை டெய்லி ரிமெம்பர் செய்யுங்கள். ஆக்ஷன் எடுங்கள். சக்சஸ் ஸ்டோரிஸ் உங்களை புஷ் செய்யும். அவமானப்படுத்துபவர்களை பயப்பட வைக்கும். நண்பர்களே, இன்று நாம் பேசிய இந்த பயணத்தை ஒரு முறை நினைத்து பாருங்கள். அவமானப்படுத்துபவர்கள் உங்களை தாழ்த்த முயன்றார்கள். ஆனால் நீங்கள் அதை எரிபொருளாக்கி உயர்ந்தீர்கள். அமைதியை தேர்ந்தெடுத்தீர்கள். உங்களை உயர்த்தி கொண்டீர்கள். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வளர்த்தீர்கள். பவுண்டரிஸ் வைத்தீர்கள். பாசிட்டிவ் சரவுண்டிங்ஸ் உருவாக்கினீர்கள். செல்ஃப் லவ் பயிற்சி செய்தீர்கள். இவை அனைத்தும் உங்களை ஒரு அன்பிரேக்கபிள் ஆக்கிவிட்டன. இப்போது அவமானப்படுத்தியவர்கள் உங்களை நினைத்து
இரவில் தூக்கம் வராமல் தவிப்பார்கள். அட, அவனையா அவமானப்படுத்தினோம், இப்போது பாரு எங்கு போய்விட்டார் என்று வருத்தப்படுவார்கள். அதுதான் உண்மையான பதிலடி. உங்கள் வெற்றி, உங்கள் கான்பிடன்ஸ், உங்கள் ஹாப்பினஸ். ஓப்ரா, ஈலான் டோனி, கலாம் போன்றவர்கள் இதை செய்தார்கள் என்றால் நீங்களும் செய்யலாம். இப்போதே ஸ்டார்ட் செய்யுங்கள். ஒரு ஸ்மால் கோல் எழுதுங்கள். இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் எடுங்கள். உங்கள் லைஃப் மாறும், கேரண்டி. இந்த வீடியோ உங்களுக்கு உத்வேகம் தந்திருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்கள். காமெண்ட்ல உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது எந்த உத்தி முதல் ட்ரை பண்ண போறீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே அன்ஸ்டாப்பபிள்.